அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாத மனுஷங்களே இல்லைங்க. அப்படி நமக்கு கஷ்டம் வரப்போ நம்ம உடனே ஓடிப்போகின்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கோவில் தான். ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு நம்ம மனசார பக்தியோட ஆத்மார்த்தமாக நம்மளுடைய வேண்டுதல்கள் வச்சோன்னா கண்டிப்பாக இறைவன் எப்படியாச்சும் நமக்கு நடத்தி கொடுத்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் கோவிலுக்கு போகின்ற எல்லாருக்குமே நம்ம வேண்டின உடனே நமக்கு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் உடனுக்குடனே கிடைக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப காலதாமதமாகும். அப்படி நமக்கு லேட்டாக நிறைய பேர் தெய்வத்தை தான் குறை சொல்லுவோம். இவ்வளோ தூரம் கோவிலுக்கு வந்தோம், பரிகாரங்கள் பண்ணோம், இப்படி தெய்வம் கண்ணு திறக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் குறை சொல்லுவோம். இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான். இதற்கு நம்ம தெய்வத்தை கண்டிப்பாக குறை சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா கோவிலில் நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய தவறான வழிபாட்டு முறைகளால் தான் நம்முடைய வேண்டுதல்களாக இருக்கட்டும், வழிபாடுகள், பூஜைகள், இது எல்லாமே நமக்கு பலன் அளிக்காமல் போகுதுங்கிற முக்கியமான காரணம் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. கோவிலில் எந்த இடத்துல எந்த முறையில் நின்று நம்ம சுவாமி வழிபட்டோன்னா நம்முடைய வேண்டுதல்கள் நமக்கு ஃபஸ்ட்டு நடக்குங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான். நமக்கு ஒரு விஷயங்கள் வேண்டிட்டு கோவிலுக்கு போகிறோம். அப்படி வேண்டுதல் நடப்பதற்கு கோவிலில் இந்த முறையில் நீங்கள் நின்று வேண்டி பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்கணும். நம்ம வேண்டியதே நடக்கணும். நம்முடைய குறைகளாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தீர்வதற்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுக்காக நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போகிறோம். சிலருக்கு காலையில் கோவிலுக்கு போவாங்க, ஒரு சிலர் காலை மாலை 2 வேளையும் போவாங்க. ஒரு சிலருக்கு கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்காது. ஆனால் எப்பயாச்சும் இது மாதிரி வேண்டுதலுக்காக போகிறவங்களும் இருக்காங்க. அப்படி கோவிலில் போயிட்டு நம்ம போய் சுவாமி நின்று கும்பிட்றப்ப நிறைய பேருக்கு சில அந்த முறைகள் தெரியாமல் கோவிலில் போய் வழிபடுறாங்க. அப்படி நம்ம கோவிலோட வெளியில் வாசலிருந்து துவங்கி திருப்பி கோவில் சாமியெல்லாம் முடித்து பிரகாரம்லாம் சுற்றிட்டு திருப்பி வெளியே வர வரைக்கும் கோவிலில் வழிபடுறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குங்க. அதாவது கோவிலுக்கு செல்வதற்கு முன்னாடி வெளியே நின்று ஃபஸ்ட்டு நம்ம கோவிலோட கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உச்சி கோபுரம், அந்த கோபுரத்தை கையெடுத்து கும்பிட்டுட்டு நம்ம அந்த கோபுரத்தை பார்த்து வணங்கினதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு உள்ளே நுழையணுமா. கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே முதல்ல அந்த பலிப்பீடம் இருக்குமாங்க, பலிப்பீடத்துக்கிட்ட நின்றுட்டு அதை ஆனால் நம்ம அந்த பலிப்பீடத்தை கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிற்கணும். அப்படி நின்றுட்டு நம்ம வணங்கிட்டு கொடிமரத்தை பார்த்து நம்ம வணங்கிட்டு உள்ளே போகணும். சிவன் கோவிலாக இருந்தால் போன உடனே நமக்கு விநாயகர், நந்தி இவங்களாம் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் வணங்கிட்டு சிவனுடைய சன்னதிக்கு போகணும். பெருமாள் கோவிலாக இருந்ததுன்னா முதல்ல கருடாழ்வார் தான் இருப்பார். கருடாழ்வார் நீங்கள் வணங்கினதுக்கப்புறம் தாயாரை சேவித்ததுக்கப்புறம் அப்புறமேட்டு போய் பெருமாளை சேவிக்கணும். இதுதான் ஒரு நார்மலான ஒரு மெத்தடு. இதில் நம்முடைய வேண்டுதல்கள் சொல்வதற்கான மிக முக்கியமான இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மூலவர்கிட்ட போயிட்டு நம்முடைய குறைகள், கவலைகள் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நம்ம சுவாமி நல்லா கண்ணு திறந்து சுவாமியுடைய அலங்காரங்களையும் அந்த ரூபத்தையும் பார்க்கணும். நிறைய பேர் கரெக்டாக சுவாமிக்கிட்ட வந்தோன்னா அப்படி கண்ணை மூடிட்டு நின்று வேண்ட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் கண்ணை திறந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க பெரிய பெரிய கோவில்களில். அந்த சுவாமி நல்லா பார்த்துட்டு அவருடைய அந்த தரிசனத்தை கண்ணார பார்த்து நல்லா மனசில் நிறுத்திக்கணுமா. இதற்கப்புறமேட்டு நம்முடைய கோவிலை எல்லாம் வலம் வந்துட்டு கொடிமரத்தின் கீழே விழுந்து வணங்கிட்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கவாட்டு பகுதியில் கொஞ்சம் நேரம், குறைந்தது அரை மணி நேரமாச்சும் உட்காந்துட்டு சுவாமியோட அந்த முகத்தை திருப்பி கொண்டு வந்து அதற்கப்புறமேட்டு நம்முடைய குறைகளை நம்ம மனசு விட்டு பேசணுங்கிறது தான் கோவிலில் போயிட்டு நம்ம சுவாமி வழிபடக்கூடிய சரியான முறை. இப்படி வழிபட்டால் மட்டும்தான் நம்முடைய கோரிக்கைகள் இறைவனுடைய காதில் விழுந்து அது சீக்கிரமாக நமக்கு நடத்தி கொடுப்பதற்கான ஒரு அருள் கிடைக்கும். இதில் ஒரு சூக்ஷ்மமான முறை இருக்குது. நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு வழிபடுறதுக்கு இந்த முறைகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி எந்த இடத்துல நம்ம நின்று நீங்கள் கோவிலில் சுவாமி வேண்டுனா நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நடக்குங்கிற ஒரு சூக்ஷ்மமான ஒரு மெத்தடு. நிறைய பேர் பண்ணுற ஒரு முக்கியமான தவறுகள் இதுதான். நிறைய பேர் கோவிலுக்கு போவாங்க, ஆனால் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா நேராக கரெக்டாக அந்த மூலவருக்கு எதிர்த்த மாதிரி நின்று அவரை சாமிக்கு அப்படியே கையெடுத்து கும்பிடுவாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயங்க.
அதாவது கரெக்டாக மூலவருக்கு எதிராக நின்று நம்ம அவரை வழிபடுறதுங்கிறது சாமியை வந்து நேருக்கு நேர் நின்று தரிசித்தா அவருடைய பார்வை விழுகும், சீக்கிரமாக நமக்கு வந்து நம்முடைய அருட்பார்வை கிடைச்சி நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தவறாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இறைவன் மீது வச்ச வந்து கோரிக்கைகள், அந்த விஷயங்கள் வந்து நமக்கு நடக்காமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அதாவது நேருக்கு நேர் வந்து கரெக்டாக அப்படி நிற்கிறவங்க பேர் எதிரின்னு சொல்லுவாங்க. எதிரி தான் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு வந்து இப்படி கரெக்டாக எய்த்த மாதிரி நிற்பாங்களாம். பிரியத்தை காட்டுறவங்க எப்பயுமே பக்கத்தில் சைடில் அருகில் தான் நிற்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு கருத்து இருக்குது. அதனால் இறைவனுக்கு வந்து நேராக நின்று வணங்கும் போது அவருடைய கோபமான பார்வை தான் நம்முடைய மீது படும். ஆனால் இந்த வலதுபுறமோ இடதுபுறமோ இந்த பக்கவாட்டில் நம்ம அந்த நின்று நம்ம வணங்கினோன்னா கண்டிப்பாக கடைக்கண் பார்வை நம்முடைய மீது படும். கடைக்கண் பார்வையில் தான் அன்பும் கருணையும் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும். அதனால தான் ஆன்மீக சான்றோர்கள் எல்லாருமே வந்து இறைவன்கிட்ட பாடலாக இருக்கட்டும், இல்லை வந்து சுவாமி வேண்டப்ப அந்த ஒரு நிறைய புராணங்களில் படிச்சிருக்கோம், கடைக்கண் பார்வையை தந்திரல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அபிராமி அந்தாதியில் கூட அன்னையின் கடைக்கண் பார்வை தான் அறிவு, செல்வம், திடமான மனது, ஆரோக்கியம், ஆயுள் என அனைத்தும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பட்டரை பாடியிருக்காரு. அதனால் இந்த கடைக்கண்ணுடைய அந்த பார்வை தான் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க. இதனால தான் புலவர்கள், நம்முடைய ஆன்மீகவாதிகள், கவிஞர்கள் இவங்க எல்லாருமே கடைக்கண் பார்வை வேணும்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஏன்னா நேரான பார்வை வந்து என் மீது செலுத்துன்னு சொல்லிட்டு எந்த ஒரு புராணத்துலையுமே எங்கேயுமே இல்லை. அதனால் கோவிலுக்கு போகிறப்ப கண்டிப்பாக இறைவனுக்கு பக்கவாட்டில் நின்று நல்ல மனசில் அன்போடு உண்மையான ஒரு பக்தி, அதாவது நம்ம வந்து நியாயமான கோரிக்கைகள் உண்மையான பக்தியோடு நீங்கள் அவருடைய தரிசனத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டாலே போதும். நிச்சயமாக இறைவனுடைய கடைக்கண் பார்வை நம்ம மீது படுறப்ப நம்ம எதையுமே வேண்டாமலே நம்முடைய குறைகள், துன்பங்கள் இது எல்லாத்தையும் போக்கி நமக்கு என்ன வேண்டியதோ அதை மட்டுமே நமக்கு நம்முடைய கும்பிடுகின்ற கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். நிறைய கோவில்களை நம்மளும் பார்த்துருப்போம். எப்பயுமே இந்த கோவிலுக்குள்ளே வந்து 2 கம்பி மாதிரி சைடில் கொடுத்துருப்பாங்க. ஆண்களுக்கு தனியாக ஒரு கியூ, பெண்களுக்கு ஒரு தனியாக கியூ. இதோடைய அர்த்தங்கள் இதுதான். ஏன்னா பக்கவாட்டில் நின்று தான் நம்ம சாமி கும்பிடணுன்ட்டு. அதனால் எக்காரணம் கொண்டும் அந்த மூலவரை நேருக்கு நேர் நின்று நீங்கள் தரிசனம் பண்ணாமல் பக்கவாட்டில் நின்று சாமி கும்பிட்டு பாருங்கள். நம்ம வேண்டி கேட்டாலும் சரி, வேண்டாமல் போனாலும் சரி, நம்முடைய பிரச்சனைகளை உடனுக்குடனே தீர்த்து நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு ஒளியை ஏற்ற செய்வார் நம்ம கும்பிடுகின்ற இறைவன். அதனால் நிச்சயம் இந்த முறையில் வேண்டி பாருங்கள், உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள், விருப்பங்கள் எல்லாமே நடக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.